மாட்டாங்க. அப்படி விளக்க மாத்த புடிச்சு கூட்ட ஆம்பளைகள்லாம் தாயோட கஷ்டத்தை தெரிஞ்சு வளர்ந்த பிள்ளைகளா மட்டும்தான் இருக்கும். அப்படி நீ நினைக்கலாம். ஏன் இப்படி கூட்டினாப்புல தெரியுமா? என்னைய கரெக்ட் பண்றதுக்காக தான். உன்னை கரெக்ட் பண்ணி இதை என்ன சுமந்துகிட்டா தெரிய போறேன். ஏன் வீட்டு மேல பார்சல் சர்வீஸ் அது. மொகரைய பாரு மொகரைய. நம்ம எல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். யாராரு? இதுக்கு முன்னாடி நீ காவலுக்கு போயிருக்கியா? காவலுக்கு போயிருக்கி காட்டுக்குள்ளே தான் தெரியுவேன். காட்டுக்குள்ள மிருகம் தாண்டி தெரியும். நீ எதுக்கு தெரியுற? அங்கதான் அதோட சேர்ந்துதான் தெரியுவேன். காட்டுக்குள்ள பூரா பெருசு பெருசா இருக்குமாம்ல. இப்படி அப்படி ஒண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததுல அப்படி ஒண்ணும் எங்கனே இல்லடி. உனக்காண்டி நீக்கிறக்காரனையா கூட்டிட்டு வர முடியுது. என்ன போட்டு அம்மா இப்படி மயங்கி எங்கிட்டா சாய் தெரியாம திருற பொம்பளை நீ என்னதான் சொல்ற? தோடெல்லாம் அந்து போச்சு. சாமான் சட்டை அவர்றதெல்லாம் தெரியாம வேலை பார்ப்பேன். அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடா படுத்துறது. நான் படுத்தலம்மா, பெட்டிக்காரன் தான் படுத்துனியா, நான் இல்ல. அப்பா உங்கள்கிட்ட காவலுக்கு போறத பத்தி என்ன சொல்லி? ஆமாமா சொன்னாருமா. என்ன சொன்னாரு? எனக்கெல்லாம் இப்ப வர வர சுத்தமா காவல் பார்க்கவே பிடிக்காது. எரிச்சதான் காதல் பண்ணணும் முடி முதல்ல பாத்துக்கங்க. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் 6 முறை உட்காந்து பேசி எதுல வந்தோம், எப்படி வந்தோம், என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு உட்காந்து தின்னு தீர்த்து முடிச்சிட்டு அதுக்குள்ள விழிஞ்சு வருமே தான். அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்ப சொல்ல வேண்டியதா? பாத்துங்க பிள்ளை எப்படி இருக்கு. இது மட்டும்தான் நம்ம வேலை, வேற வேலை இல்ல. அநியாயம் தான் இந்த நேரம் இந்த 2 பிள்ளையும் பண்ணுது. ஆமா அம்மா பேசுறீங்களே நல்லா. நாங்க பேசல மட்டும் உங்களுக்கு காது கேட்காது. காது நாங்க என்ன மூடிக்கிறேன், என்ன பண்ண சொல்றேன். ஆமா அண்ணன் அவர்கள் ஒரு சில விஷயம் சொன்னாங்க. அதாவது பெண்கள் அணியக்கூடிய ஆபரணங்களிலே நான் என்ன சொன்னேன்? ஓட்டையாத பொருள் என்னன்னு கேட்டாங்க சொன்னேன். வேற என்ன? அந்த துவாரம் இல்லாத இனி அணியக்கூடிய பொருள் ஆபரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிறந்த வீட்டில இருந்து பெண் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு சீர்ல வந்து பிளங்காத சீர் எந்த சீரு அப்படின்னா அணியக்கூடிய ஆபரணங்களே துவாரம் ஓட்டை இல்லாத ஆபரணம் எது அப்படின்னா இன்னைக்கு தானே தங்கத்துல தாலி. அந்த காலத்துல முறையா தாலி என்னது? மஞ்சக்கிழங்குல தானே தாலி. அந்த மஞ்சக்கிழங்குன்ற ஆபரணம் தான் எத்தனை
பவுனு நகை போட்டாலும் எப்படிப்பட்ட ஆபரணம் போட்டாலும் பெண்ணுக்கு தகுதியான மிகவும் உயர்ந்த ஆபரணம் எது அப்படின்னா அந்த பெண் கழுத்துல போடக்கூடிய அந்த மஞ்சள், அந்த தாலி தான். அந்த மஞ்சளுக்கு துவாரம் இருக்கா, கோட்டை இருக்கா? இல்லை. அதான் துவாரம் இல்லாத ஆபரணம். நன்றி. அடுத்து பெண் கொண்டு வரக்கூடிய சீர்ல பிளங்காத சீர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தாய் வீட்டுல இருந்து அந்த காலத்துல ஒரு முறை உண்டா. என்ன முறைனா, அந்த ஊர்ல அந்த பெண்ணு பிறந்த அந்த மண்ணை எடுத்து அப்படி ஒரு இதுல முடிச்சு போட்டு கொடுப்பாங்களாம். அதை அந்த பெண்ணு பிளங்கவே மாட்டாளாம். கடைசி வரைக்கும் அதை அந்த மண்ணை அப்படியே தான் வச்சிருப்பாளாம். அப்படி வச்சிருக்கக்கூடிய அந்த மண்ணு அந்த பெண்ணுடைய இறுதி காலத்தில் அப்பதான் அந்த பிறந்த மண்ணையும் அந்த வாழ்ற அந்த வாக்கப்பட்டு வந்த மண்ணையும் உன்னை பெண்ணுக்கு மட்டும் நாத்து மாதிரி பெண்ணு பிறக்கிறது ஒரு இடம், அடுத்து அந்த நாத்தை பறிச்சு இன்னொரு இடத்துல நடுறது ஒரு இடம். பெண்ணுக்கு மட்டும் பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு. அப்ப அந்த மண்ணோட இந்த மண்ணு இணையுமா? அப்ப பெண்ணு கொண்டு பிளங்காத சீர்ல எது அப்படின்னா தாய் வீட்டு தாய் மண்ணுல இருக்கக்கூடிய அந்த மண்ணு. அதே மாதிரி துவாரம் இல்லாத ஓட்டை இல்லாத ஆபரணம் என்ன அப்படின்னா கழுத்து அணியக்கூடிய அந்த மஞ்சள் என்ற தாலி. இதுதான் அண்ணன் கேட்டதுக்கு பதில். ஆமா, இனிமேல் அடுத்த வருஷம்லாம் நம்ம ஊருக்கு வரையில நான் வரையில கொஞ்சம் சுதாரிப்பா வரணும் போல. ஏன்னா ஊர் அவ்வளவு விவரமான ஊரு. கேள்வி கேட்கிறவங்களும் ரொம்ப மக்களும் ரொம்ப ஒரு விவரமான மக்கள். நன்றி, பணிவான வணக்கம். ஆசைப்பட்டு பார்த்தா ஏம்மா உனக்கு எம்பிட்டுமா வேணும் வாங்கிக்கம்மா. ஆனா இம்பிட்டு ஒரு சிட்டு மாதிரி ஒரு பிள்ளைய நான் பார்த்ததில்ல. பிள்ளைய பூரா பயந்து போகும். பேசாம மந்திரிக்க காலையில கூட்டிட்டு நாமன் ஒரு ஆம்பளையில பார்த்தவொடனே எனக்கு தொப்புளு புரு புருன்னு இருக்கு. பொம்பளை தானே அடி, நீ எல்லாம் தொப்புளு புருப்புருன்னு இருக்கா? ஏண்டி பொம்பளை இப்படி ஆடி இப்படியா? எல்லாம் சாமான் சட்டெல்லாம் தெரியற மாதிரியா? மூட வேண்டியதெல்லாம் மூடி நாசமத்து போறவளே. காசு கொடுக்குறவங்க பார்த்தா முத தாவணிய ஒழுங்கா போடுறியே. இருக்கட்டும். ஆமா வாங்கம்மா அம்மா. நீ தாவணிய ஒழுங்கா போடுற வரைக்கும் அம்மா வரமாட்டாரு. இத மூடு. இது என்னடி ஆழ்துளை கிணறு மாதிரி? நீ வேணா சொல்லி விடுங்க. வாடி நீங்க சொல்லி அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. இங்க வாடி இங்க நீங்க அடி உள்ள போய் சொல்லுடி. ஆம்பளை எல்லாம் இருக்காங்க. ஏன் ஆம்பளை முன்னாடி தானே அசிங்கப்படுத்துனா? அடி எல்லாத்தையும் என்னடி கொஞ்சம் கூட பொம்பளை வெக்கமா இல்லையா? நீ தானே கேவலப்படுத்துன. அடி இத மூடி தொலைடி. நீ சொல்லி விடுறீ. எங்கிட்ட குத்துற இப்ப இத மூடுறீனா எதடி திறந்து காமிச்சிட்டு இருக்க? அதை இப்படி மூடி குத்துறீ. இந்தா இப்படி மூடிரு. ஏன் அப்படியே திறந்து காமிச்சா மோசமாயிருமா? நான் கொண்டுகிட்டு போறாங்களா? ஏண்டி நீ பொம்பளை தானா? என்னடி? சரி குத்தி தொலை எங்கிட்டோ. ஆமா எல்லாம் இப்ப குத்தி தொலை. நெல்லு நல்லா தரடி குத்தி இருந்தேன். ஓ கடவுளே கடவுளே. பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தன்னாலே தானா ஒரு காலத்தில தான தானா
பழசுடி. ஏ பல்லாங்குழி இதெல்லாம் பழைய விளையாட்டு. கண்ணாம்பூச்சி ரேரே இதுவும் பழசுதான். ஐஸ்பா அதெல்லாம் வேணாம், புதுமை. நொண்டி அடிச்சு விளையாடுவோம். சரி, அது ரொம்ப ரொம்ப பழசுடி. பிபி அது நீங்க எவ்வளவு கூடி போகணும் நாவல்ல சிச்சி. அம்மா அம்மா உங்களோட எல்லாம் சேரவே கூடாது. வேற விளையாட்டு விளையாடுவோமா? என்ன விளையாட்டு? இன்னைக்கு நாமனூர்ல பிள்ளை பத்து விளையாடுவோமா? நாதாரி முண்டை புள்ள பத்து விளையாடுறது உனக்கு விளையாட்டா தெரியுதா? எனக்கு தெரியாது. அது வேண்டாம் மணி, எனக்கு தெரியாது. என்ன? நான் விடியறதுக்கெல்லாம் நாம ஒரு ஆம்பளைக்கு புள்ள பக்கணும். பெத்துருவ அப்ப யாருன்னு காட்டுவ? மைச்சட்டுக்கார கையை காட்ட வேண்டியது. சரி, எது வழியா ரிலீஸ் பண்ணுவ? வாய் வழியா கூட கத்துரு. அம்மா வச்சுக்கிட்டு பேசாம இருக்க முதல்ல. அது வேண்டாம். ஆடோலோ ஏன்னா நாரதரை சீக்கிரம் சந்திக்கணும்ன்றாங்க, அதுக்காக சீக்கிரம் முடிச்சு. ஆடோலம் சோலோலமே ஆடோலம் திட்டக்கூடாதுமா. அப்பா என்ன சொன்னாரு? முறையா விரட்டிட்டான், வரவைய தயாரா வந்துருச்சு. அதனால உடனே பெரியவங்க யாரா வந்தாங்கன்னா என்னை அழைத்து ஆசீர்வாதம் வாங்கிச்சு. தப்பு தவிர பேசாதீங்க. அதெல்லாம் பேச்செல்லாம் இப்ப பேசுறதே இல்ல, கூட்டிட்டு போய் செஞ்சுட்டு தான் விடுறது. போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடி. சும்மா இருந்தா கூலிச்சாமியை மட்டும் விட்டுட்டு நீங்க 3 பேர் வாங்க. அந்த 2 பயல்கள்ட்டையும் 2 கொடுத்துட்டு வாங்க, பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நானும் ஒரு 3 மாதத்துக்கு கிடைக்கும்.